ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் திருவசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையிலும் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் யெகோவா ஈரே என்றால் காட் இஸ் மை ப்ரொவைடர், என் தேவைகளை பார்த்து கொள்ளுவார், என் தேவைகளை சந்திக்கிறவர், அவருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். இப்போ ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் பல காரியங்கள் பார்த்து கொள்ளப்படும். எல்லா சகல காரியங்களும் அதில் பார்த்து கொள்ளப்படும். நீங்கள் அந்த ஆபிரகாமுடைய சம்பவத்தை கவனமாய் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் ஆபிரகாமிட்ட சொல்கிறார், ஆபிரகாமே, அந்த மோரியா என்ற மலைக்கு போ, நான் அந்த மோரியா மலையில் காண்பிக்கிற இடத்தில் நீ எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் ஈசாக்கை பலி செலுத்து. இந்த ஆபிரகாம் அதற்கு மறுப்பு ஒன்றும் தெரிவிக்கவில்லை. மாறாக ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் தன்னை ஆயத்தப்படுத்தி, தன்னுடைய வேலைக்காரர்களையும் ஆயத்தப்படுத்தி 3 நாள் பிரயாணமாக போய் அங்கே ஆண்டவர் அவனுக்கு முன்குறித்திருந்த மலையை பார்க்கிறான். ஆவியானவர் அவனை அந்த மலைக்கு அழைத்து செல்கிறார். கர்த்தராகிய தேவன் அவனை இந்த மலைக்கு அழைத்து செல்வது மாத்திரமல்ல, எங்கே அவன் பலி செலுத்த வேண்டும் என்பதையும் முன்குறிக்கிறார். இது முன்குறிக்கப்பட்ட அந்த பகுதி. இந்த பகுதி சாதாரணமான ஒன்று அல்ல. அதை ஆண்டவர் முன்குறித்ததற்கான நோக்கம் இருக்கிறது. இந்த மோரியா மலையில் ஒரு இடத்தை முன்குறித்து அந்த இடத்துல ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னார். ஆனால் ஈசாக்கை பலி செலுத்துவதை கர்த்தர் தடுத்தபடினால் அங்கே புதரிலே ஒரு ஆடு சிக்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆட்டை கொண்டு வந்து ஆபிரகாம் தேவனுக்கு பலி செலுத்தினார். இந்த காரியம் எப்பொழுது அங்கே சம்பவிக்கிறது என்றால், ஈசாக்கு தன் தகப்பனிடத்தில் கேட்கிறார். கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலிக்கு பொருள் எங்கே? அப்போ ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் யெகோவா ஈரே. அப்போ தேவ சமூகத்தில் அதை பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னது மாத்திரமல்ல, அங்கே போய் அந்த பலிபீடத்தில் அந்த பலியை செலுத்துவதற்கு அவர் சொன்னபடியே ஒரு கெடாவை கர்த்தர் அவன் கண்களுக்கு காண்பித்து அதை பலி செலுத்தினார். இதான் உண்மை. நம்முடைய காரியங்கள் தேவன் பார்த்து கொள்ளுவார் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். ஆனால் ஆண்டவர் முன்குறித்ததான அந்த இடம் எங்கே? ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த இடம்தான் வேறெங்கே இருக்கிறது? நீங்கள் வேதத்தை புரட்டி வருவீர்களேயானால் அந்த தாவீதுடைய காலத்தில் தாவீது ஜனங்களை கணக்கெடுக்கும்படி யோவாப்பை அனுப்புகிறார். யோவாப் அதை மறுக்கிறார். ஆனால் அது தாவீதுடைய குரல் அதிகமானதினால் யோவாப்பு போக வேண்டிய கட்டாயம் போய் ஒரு சிலரை விட்டுவிட்டு ஒரு சிலரை மாத்திரம் கணக்கெடுத்து வருகிறார்.
அப்படி வந்த பொழுது தேவனுடைய கோபாக்கினை அங்கே இறங்கி வருகிறது. அங்கே வேதம் சொல்லுகிறது, மோரியா மலையில் ஓர்னான் என்கிறவனுடைய களத்தில் ஒரு தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறதை ஜனங்கள் காண்கிறார்கள். அதை தாவீது அறிவிக்கிறார்கள். தாவீது வேக வேகமாய் மோரியா மலைக்கு போகிறார். அது எருசலேமில் பக்கத்தில் இருக்கிறது. அந்த மோரியா மலைக்கு போய் அந்த களத்தில் அந்த ஓர்னானுடைய ஏர் மாடுகளை அந்த இடத்தை விலைக்கு வாங்கி அந்த ஏர் மாடுகளை பலி செலுத்தும்படி அந்த கட்டைகளை வெட்டி ஏர் மாடுகளை பலி செலுத்தி ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாய் கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய சத்தம் அங்கே கேட்கப்படுகிறது. அந்த தூதனுடைய பட்டயத்தை தூதனுடைய உரையில போடும்படி கர்த்தர் கட்டளையிட்டு அந்த தூதனை அவர் அழைத்துக் கொள்கிறார். அந்த இடம் ஓர்னான் என்கிறவனுடைய களம். களம் என்றால் தானியங்களை அடித்து சேர்க்கிற ஒரு இடம். அங்கே தானியங்களை சுத்தப்படுத்தி அங்கிருந்து தான் அந்த தானிய கிடங்குகளுக்கு கொண்டு போவார்கள். சாலமோன் சொல்லும் பொழுது அதை சொல்லுகிறார், அந்த மோரியா மலையில் தாவீது ராஜா முன்குறித்த இடத்தில்தான் நாம் தேவாலயத்தை கட்டுகிறோம், கட்டிவிட்டோம். இந்த காலை வேளையில் ஒரு காரியத்தை கர்த்தர் சாதாரணமாய் செய்யவில்லை. ஆபிரகாம் வாழ்ந்த நாட்கள் எப்பொழுது, தாவீது வாழ்ந்த நாட்கள் எப்பொழுது, ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் இடையில எத்தனை ஆண்டு கால கேப் இருந்தது? அந்த கேப்புக்கெல்லாம் மத்தியில் எத்தனை ஆண்டு கால கேப், எத்தனையோ 100 வருடங்கள் ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் இடையில பல 100 வருடங்கள். ஆனால் பல 100 வருடங்களுக்கு முன்பே தீர்மானித்த ஒன்று. அப்ப நம்முடைய வாழ்வில் தேவன் செய்கிற ஒவ்வொன்றும் அவர் சமூகத்தில் பார்த்து கொள்ளப்பட்டது. அவர் சமூகத்தில் பார்த்து அதை நேர்த்தியாய் செய்கிறார். அதனால்தான் யெகோவா ஈரே. இந்த காலை வேளையில உங்களுடைய தேவைகள், உங்களுடைய குறைவுகள், உங்களுடைய நெருக்கடிகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தேவனிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் தேவைகள் யாவையும் நீர் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர் யெகோவா ஈரே. மனிதன் பார்த்து கொள்ள முடியாது. மனிதன் நமக்கு கொடுத்து நாம் திருப்தி அடைய முடியாது. இன்றைக்கு ஒரு மனிதன் நமக்கு உதவி செய்தால் அடுத்த அந்த மனிதனை தூக்கி கொண்டாடுவோம். அவன் அடுத்த நாள் கொடுக்கவில்லை என்றால் அவனை தூஷிப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டால் அதைவிட மேன்மை வேறு ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்வில் அப்படித்தான். அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டால் அதை அளவிட முடியாத ஆசீர்வாதங்களினால், அளவிட முடியாத நன்மைகளினால் அதை ஆசீர்வதிக்கிறவர். அதுதான் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார், யெகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வதத்தில் அது பார்த்து கொள்ளப்படும். நம்முடைய காரியங்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய எல்லா காரியங்களும் அவர் பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அவர் யெகோவா ஈரே. பிள்ளைக்கு குழந்தை இல்லையா? நீங்கள் ஜெபிக்க 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 அற்புதம் தானாய் நடக்கும். திருமணம் தடையா? நீங்கள் ஜெபிக்க 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 அதிசயங்களை தானாய் விளங்க பண்ணுவார். வேலை இல்லையா? நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அங்கே கர்த்தருடைய பர்வதத்தில் அது பார்த்து கொள்ளப்படும். அந்த நன்மை இறங்கி வரும். சிலருடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை என்று இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த ஃபைனான்ஷியல் பொருளாதார கையாடல் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நீ இனி கடன் வாங்கக்கூடாது,
கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு ஊழியக்காரர், ஒரு 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 மனிதன், ஊழியக்காரர் என்று சொல்ல முடியாது, ஒரு மனிதன், சாதாரண ஒரு மனிதன், அவர் சொன்னார், எனக்கு இத்தனை லட்சம் கடங்க. சரி, அப்புறம் என்ன பிரதர் ஆச்சு? அந்த கடன் எல்லாம் அடைக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நானும் அவரோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதித்தேன், அல்லேலூயா என்று. ஆனால் அவர் அடுத்து சொன்னது தான் ஹைலைட்டு. இப்போ மறுபடியும் எனக்கு அவ்வளோ கடன் வந்துருச்சு. நம்ம கடன் வந்துருச்சுன்னு இப்போ தானே பிரதர் அடைச்சிங்க, மறுபடியும் ஏன் அவ்வளோ கடன்? இது அது எனக்காக வாங்கினது, என் வீடு கட்ட வாங்கினது, என் பிள்ளைகளுக்கு வாங்கினது, அதுக்கு வாங்கினது, இதுக்கு வாங்கினது, அதற்காக எனக்காக வாங்கின கடன். அதை கர்த்தர் அடைத்து விட்டார். ஓகே, வெல் அண்ட் குட். இது எனக்காக வாங்கினதல்ல, நான் ஊழியத்துக்காக வாங்கினது. உன்னை கடன் வாங்கி ஊழியம் செய்ய சொன்னாரா? நம்ம அடுத்த கேள்வி கேட்போம்ல, உன்னை கடன் வாங்கி உன்னை ஊழியம் செய்ய சொல்லி கர்த்தர் சொன்னாரா? இல்லையே. உன்னை கடன் வாங்க சொல்லி, கடன் வாங்கி ஊழியம் செய்ய சொல்லி எங்கேயுமே சொல்லையே. அப்போ நம்மளா ஒரு தியரி ஃபார்ம் பண்ணிக்கிறோம். என்ன தியரி? ஊழியமா, அங்கே கடன் வாங்க, இங்கே கடன் வாங்க. அப்படி யாரும் சொல்லவே இல்லை, எங்கேயுமே சொல்ல. அப்புறம் நான் எப்படி போய் பிரசங்கம் பண்ணுவேன், உன் கடனை கர்த்தர் மாற்றுவார் அப்படின்னு? ஒருத்தர் கேட்டார். அந்த மனுஷன் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டார். இத்தனை லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு அவருக்கு. அவரை தூக்கி நிறுத்த யாருமே இல்லை. அவர் அந்த கடன் நிமித்தம், ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு கேட்டார். நாங்கள் இயேசுவை பற்றி நல்லா அவருக்கு சொல்லியிருந்தோம். அவர் கண்டிப்பாக அப்போ ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், சபைக்கு வந்துட்டார். இதுவரையிலும் நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு, இதுவரையிலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவர் சபைக்கு வந்திருக்கார். இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, அங்கே அவர் வந்த இடத்துல அந்த சபையில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறார். இவருக்கு அந்த கோடீஸ்வரரை தெரியும். முன்பே அவர் ஏதோ சபைக்கு போகிறாருன்னு தெரியும். அவர் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாருலாம் இவருக்கு தெரியாது. அப்போ இவர் அந்த சபை போதகர்கிட்ட போய் கேட்குறார். என்ன கேட்குறாரு? பாஸ்டர், எனக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்குது. சரி பிரதர், நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஆனால் இந்த கோடீஸ்வரர் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அந்த மனுஷன் இருக்கார்ல, ஆமாம், அவர் உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? ஆமாம், நல்லா தெரியும். அவர்கிட்ட இத்தனை கோடி சர்ப்ளஸ் ஆஃப் அமௌண்ட் இருக்குது. எவ்வளோ இருக்கா? எத்தனையோ கோடி அவர் லாபம் ஈட்டி வச்சுருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட என் அமௌண்ட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டே இல்லை, சில லட்சம்தான், அவர்கிட்ட கேட்டு எனக்கு வாங்கி கொடுங்க. நீங்கள் சொன்னால் அவர் கொடுப்பார் பாஸ்டர். நீங்கள் அவர்கிட்ட வாங்கி கொடுங்க, நான் அந்த பணத்தை வச்சு என் கடன்கள் எல்லாம் அடைச்சிருவேன். அப்புறம் கடன் வாங்க மாட்டீங்களா அப்படின்னா, அதுக்கு அவர் பதில் ஒன்றும் சொல்ல முடியல. இப்போ இந்த பாஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, அவர் கோடீஸ்வரர் தான், அவர்கிட்ட போய் நான் என்ன கேட்க முடியாது, இந்த மனுஷனுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்க முடியாது. காரணம், அவருடைய பிஸ்னஸ் அவர் பார்க்கணும். ஸோ அவருக்கு இத்தனை கோடி ரூபா சப்ளஸ் வச்சுருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நான் சர்வே பண்ணல பாஸ்டர், நான் ஒரு 3 மாதமாக அவரை பற்றி சர்வே பண்ணேன், எங்கெல்லாம் என்னெல்லாம் சொத்து வச்சுருக்காரு அப்படின்னு. ஏன்னா அவரை தெரியும், அரசியல் புருஷனாக கொஞ்சம் தெரியும். இப்போ நான் சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அங்கீகரிக்க முடியாது.
நான் போய் அதெல்லாம் கேட்க முடியாது பிரதர், சாரி அப்படின்ட்டேன். அப்படின்னா நான் உங்கள் சர்ச்சுக்கு வரமாட்டேன். இது என்னடா இது கொடுமையாக போச்சு. தேவன் எனக்கு பார்த்து கொள்வா, தேவன் என் தேவைகளை சந்திப்பான்னு சொல்லி தான் சபைக்குள்ளே வந்தீங்க. இப்போ ஏதோ ஒரு மனுஷன் இடத்துல பாஸ்டர் போய் கேட்டு வாங்கி தரல, என்ன பாஸ்டர் கடனை வாங்கி தர முடியும், வாங்கி தரலன்னொடனே நான் சபைக்கு வரமாட்டேன். யார் மேலே கோச்சிக்கிறது? ஆண்டவர் மேலே அவர் கோச்சிக்கிறாராம். தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்ற விசுவாசம் இல்லாதனால இந்த நிலைமை. இந்த காலை வேளையில் உங்களுக்குள்ள ஆண்டவர் மேல ஒரு விசுவாச வைராக்கியம் வரட்டும். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லுங்கள். ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். ஆமென்.